இங்கு நீண்ட காலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே தேர்தல் நேரத்தில் கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கிற முழக்கத்தை செய்யாம இருந்ததே கிடையாது. விஜய் பேச வேண்டியது இங்க நிறைய இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு அவரும் இந்த டெம்ப்ளேட்ல போய் கை வச்சார் பாருங்க, நீட்டு கச்சத்தீவு. இது ரெண்டும் ரொம்ப நீண்ட காலமா டெம்ப்ளேட்டாவே இங்க பயன்படுத்தப்படுற வார்த்தைகள். நம்ம எல்லாருமே நினைக்கிறோம்ல, விஜய் பேசிட்டாரு, விஜய் சொன்ன உடனே எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க, இவ்வளவு தலைவர்கள் பேசினாங்க, அப்பெல்லாம் இலங்கையில இந்த கொந்தளிப்பு இல்ல, விஜய் பேசணும்னு வந்துருச்சு, இலங்கை அதிபரே போய் கச்சத்தீவு பாக்குறாரு அப்படின்லாம் பல பேர் கேட்கறாங்கல்ல. அதுக்கு காரணம் அது இல்ல. விஜய் அவருடைய இந்த கடைசி திரைப்படமா இருக்கக்கூடிய படமுமே நிறைய எதிர்ப்புகளை சம்பாதிக்கும் போது இந்த காலமா சிவாஜி எம்ஜிஆர் படம்லாம் அங்கே ஓடி இருக்கு, ரஜினி கமல் படம்லாம் ஓடி இருக்கு, அதெல்லாம் வேற. ஆனால் பெருமளவு சினிமாவுக்கு இப்போ இங்கே இருக்கிற மாதிரி அங்கே ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இலங்கையில் இருக்கான்னா, விஜய் படத்தில் இதற்கு முன் இல்லாத அளவுக்கு அரசியல் இந்த படத்தில் இருக்கு. ஸோ ஆனாலும் அவர் என்ன பண்றாருன்னா, இப்போ வேண்டாம், எதையுமே இப்போ ஒன்றும் வச்சுக்காதீங்க, ரிலீஸ் நேரத்தில் பார்த்துக்கலாங்கிறார். விஜய் ஒரு தனியாக தொலைக்காட்சி ஒன்று ஆரம்பிக்க போறாரு, இல்லை வாங்க போறாருங்கிற செய்தி முன்பே வந்திருந்தது. அது மீண்டும் கசிய தொடங்கியிருக்கு. அது தேவையா தற்பொழுது? எந்த நிகழ்வு நடந்தாலும் அதை இன்னைக்கு இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மொத்த ஸ்ட்ரீமும் போய் அங்கே உட்காந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கண்டென்ட்டாக இருக்கு, நாள் முழுக்க அதை பற்றி பேசிட்டே இருக்காங்க. விஜய் தனியாக ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிச்சாருன்னா. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, வலைப்பை சந்தனன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் நந்தா. இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் குறித்து தமிழக அரசியலில் பேசாமல் நகரம் இல்லை. அவர் என்ன அரசியலை செஞ்சுட்டார் அப்படின்னாலும் என்ன அரசியல் செய்ய போறாருன்னு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு தான் இருக்கிறது. ஸோ அப்படி தான் அந்த மாநாட்டில் கச்சத்தீவு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். ஒரு புதிதாக உதயமாகிற ஒரு கட்சி ஒரு கச்சத்தீவை பற்றி, அதாவது ஒரு இந்திய அரசு எடுத்த ஒரு முடிவு, வெளியுறவு கொள்கைகள் நிறைய இருக்கிறது, அதெல்லாம் சார்ந்து பேசாமல் டக்குன்னு கச்சத்தீவுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகும்போது அது ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணது. இப்போ இலங்கையில் அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகள் பார்க்கும் பொழுது அது அந்த அளவுக்கு செய்தியாக எதிரொலித்திருக்கிறதா, என்ன நடந்தது? இல்லை, ஆக்சுவலாக கச்சத்தீவுங்கிறது ஒரு ரெகுலர் டெம்ப்ளேட்டாக மாறி போச்சு. இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் நேரத்தில் கச்சத்தீவை மீட்போம்னு ஒரு ஒரு தேர்தல் வாக்குறுதியாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஜெயிச்சு வந்த பிறகு அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அடுத்து அந்த 4வது வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கச்சத்தீவை மீட்பேன் அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, தேர்தலில் அது ஒரு பெரிய ரோல் பண்ணும். மீனவர்களுடைய வாக்கை மொத்தமாக பெறுவதற்காக இவங்க தேர்ந்தெடுத்த தந்திரம் தான் இந்த கச்சத்தீவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கு நீண்ட காலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே தேர்தல் நேரத்தில் கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கிற முழக்கத்தை செய்யாமல் இருந்ததே கிடையாது. ஆனால் அதற்கப்புறம் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னா ஒன்றுமே நடந்ததில்லை. அப்போது விஜயும் அப்படி போகிற போக்கில் ஒன்று சொல்லிட்டு போகணுங்க சொல்லியிருக்காரு. அது ஒன்றும் அதில் ஒன்றும் பெருசாக சீரியஸாக பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. விஜய் பேச வேண்டியது இங்கே நிறைய இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு அவரும் இந்த டெம்ப்ளேட்ல போய் கை வச்சார் பாருங்க, நீட்டு கச்சத்தீவு. இது ரெண்டும் ரொம்ப நீண்ட காலமாக டெம்ப்ளேட்டாகவே இங்கே பயன்படுத்தப்படுற வார்த்தைகள். ஸோ அதை விஜய் சொன்னதில் இல்லை, எனக்கு ஒன்றும் பெருசாக இம்பாக்ட் இல்லை, திடீர்னு எதுக்கு இலங்கையில் அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அது காரணம் விஜய் இல்லை. நம்ம எல்லாருமே நினைக்கிறோம்ல, விஜய் பேசிட்டாரு, விஜய் சொன்ன உடனே எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்க, இவ்வளோ தலைவர்கள் பேசினாங்க, அப்பெல்லாம் இலங்கையில் இந்த கொந்தளிப்பு இல்லை, விஜய் பேசணுன்னு வந்துருச்சே, இலங்கை அதிபரே போய் கச்சத்தீவு பார்க்குறாரு அப்படின்லாம் பல பேர் கேட்குறாங்கல்ல. அதுக்கு காரணம் அது இல்லை. மத்திய அரசு ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கு, கச்சத்தீவை மீட்பதற்கான ஒரு பிளானை மோடி போட்டுக்கிட்டு இருக்காரு. அது மெல்ல தகவல் வெளியில் கசிஞ்சு தான் ஆளாளுக்கு அதை கிளைம் பண்ணுறாங்க. ஒருவேளை நாளைக்கு மீட்டா அது என்னால் மீட்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவதற்கான ஒரு டூலாக தான் இவங்க இந்த முறை கொஞ்சம் ஸ்பீடாக அதை பற்றி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இவங்க பேசுகிறதுக்கு முன்னாடியே மோடி அப்படி ஒரு பிரதமர் ஒரு முடிவை எடுத்து அதை நோக்கி நகர்த்துறாருங்கிற மாதிரி தான் நமக்கு காதில் விழுது. ஸோ அதனால் அதுதான் காரணமாக இருக்கும். மற்றபடி இலங்கையில் விஜய் படத்திற்கு எதிராக சில குழப்பங்கள்லாம் நிலவுது. ஜனநாயகன் படம் இலங்கையில் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த நேரத்தில் வேணால் நீங்கள் கச்சத்தீவை சொல்லலாம். ஏன்னா கச்சத்தீவு இலங்கையில் இப்போ இருக்குது, இலங்கையோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நம்மிடம் இருப்பதை இன்னும் ஒரு மீட் பண்ண சொல்கிறாரு. அப்போ நாம் எப்படி சும்மா இருக்க முடியும்னு அங்கே உள்ளவங்க யோசிக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, கர்நாடகாவில் தமிழர்கள் இருக்காங்க, காவிரி பிரச்சனை வரும்போது அவங்க நமக்கு ஆதரவாக இருப்பாங்களா, அவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஆதரவாக தான் அந்த மாதிரி தான் இது. ஸோ விஜய் படத்தை பார்த்தாலும் தங்களுடைய உரிமைன்னு வரும்போது அவங்க அந்த பக்கம் தான் நிற்பாங்க. இப்போ ஆனால் விஜயோடைய படங்கள் வெளியாவதில் கிட்டத்தட்ட சிக்கல் ஏற்படுங்கிறது நம்ம ஒரு முடிவுக்கே வரலாம் போல இருக்கே சார். விஜயோட அந்த கொடிகள்லாம் அங்கே நடப்பட்டிருந்துச்சு, தாவேக்கா கொடி. பட் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட கொடி அங்கே இருக்க வேண்டிய தேவை அப்படிங்கிற ஒரு இன்னொரு ஆங்கிள் இருக்கும். அந்த கொடி, விஜயோட அந்த புகைப்படங்கள், அந்த செவுறுகள்லாம் உடைக்கப்பட்ட வீடியோக்கள் வருது. ஸோ இதை பார்க்கும் பொழுது விஜய் அவருடைய இந்த கடைசி திரைப்படமாக இருக்கக்கூடிய படமுமே நிறைய எதிர்ப்புகளை சம்பாதிக்கும் போல இருக்கே. இல்லை, இலங்கையை பொறுத்தளவுக்கு அங்கு திரைப்படங்களுக்கு நீண்ட காலமாக சிவாஜி எம்ஜிஆர் படம்லாம் அங்கே ஓடி இருக்கு, ரஜினி கமல் படம்லாம் ஓடி இருக்கு, அதெல்லாம் வேறு. ஆனால் பெருமளவு சினிமாவுக்கு இப்போ இங்கே இருக்கிற மாதிரி அங்கே ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இலங்கையில் இருக்கான்னா இல்லை. நான் இலங்கைக்கு போயிருக்கும்போது
அந்த கொழும்பு மாதிரி நகரங்களில் கூட போய் தியேட்டர்கள்லாம் பார்த்துருக்கேன். இங்கே இருக்கிற மாதிரி பெரிய மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் கட்டி அங்கே வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமெல்லாம் அதை அவங்க நடத்தலை. ஏதோ ஒரு தியேட்டர் இயங்குது, வெளியில் ஒரு பேனர் வச்சுருக்காங்க, அந்த அளவு தான் அங்கே சினிமாவை ரசிக்கிறாங்க. இலங்கையிலே நிறைய படங்கள்லாம் எடுக்கிறாங்க, அந்த படங்களும் அங்கே ஓடுது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இங்கே இருக்கிற மாதிரி ஒரு வெறி பிடித்த கூட்டம் வந்து அங்கே இருக்கான்னா இல்லை. ஸோ அதனால் ஒரு பெரிய அளவு கலெக்ஷன் வந்து போயிடும், கலெக்ஷனில் ஒரு பெரிய துண்டு விழுந்துடும் அப்படின்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார். இருந்தாலும் இப்போ இதுக்கே வந்து ஒரு ஜனநாயகன் படத்துக்கு ஒரு சிக்கல் தான். ஒரு வெளிநாட்டில் ஒரு நாட்டில் ரிலீஸ் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் சிக்கலுங்கும் போது இன்னும் அடுத்தடுத்து மாநிலங்கள்லையும் இந்த எதிரொலிக்குமா? விஜயின் பேச்சால் இந்த கடைசி திரைப்படம் பாதிப்புக்கு உள்ளாகுமா? இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க. இப்போ அவர் கச்சத்தீவை பேசுனது தான் அங்கே உள்ளவங்களுக்கு பிரச்சனைன்னு வச்சுக்கிட்டா கூட அது அந்த நாட்டோட போகிறது. அது இப்போ இலங்கை தமிழர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க, அவங்க வந்து விஜய் படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க, அது வேற. அது வந்து கட்டாயமாக பாதிக்கப்படாதுங்கிறது என்னுடைய கருத்து. அப்புறம் மற்ற மாநிலங்களில் இந்த படங்கள் பாதிக்கப்படும்னா அவருடைய அரசியலுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவரே வந்து இந்த படத்துக்கும் அரசியலுக்கும் இப்போதைக்கு பெருசாக சம்மந்தப்படுத்த வேணாங்கிறதுனால தான் படம் பற்றி எந்த தகவலையும் இப்போ நீங்கள் வெளியிடாதீங்கன்னு சொல்கிறார். ஆனால் படத்திற்குள் நிறைய அரசியல் இருக்குது. விஜய் படத்தில் இதற்கு முன் இல்லாத அளவுக்கு அரசியல் இந்த படத்தில் இருக்குது. ஸோ ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ வேண்டாம், எதையுமே இப்போ ஒன்றும் வச்சுக்காதீங்க, ரிலீஸ் நேரத்தில் பார்த்துக்கலாங்கிறாரு. அதனால் தமிழ்நாட்டில் வேணால் ஏதாவது ஒரு சலசலப்பு வரலாமே தவிர பிற மாநிலங்களில் வருங்கிறத ஏற்றுக்க முடியாது. இப்போ தேர்தல் நாளில் வர்ற யுத்தத்தை விட இந்த படம் வெளியேற நாள்லேயே பல யுத்தம் காத்திருக்கும் போல இருக்கே சார். எனக்கு தெரிந்து அது பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். டிஸ்டர்ப் பண்ணால் அது இவருக்கு அட்வான்டேஜாக மாறும். தேர்தல் நேரத்தில் ஒரு சிம்பத்தியை நாமே விஜய் கொடுக்கணும்லாம் அவங்க நினைப்பாங்கல்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து எத்தனை தேர்தலை எதிர்கொண்டிருக்காங்க. இப்போ எம்ஜிஆருக்கெல்லாம் இப்போ உலக சுற்று வாலிபனில் பிரச்சனை பண்ணாங்களே அப்படின்னா தேர்தல் நெருக்கத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சாங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ இது வந்து தேர்தல் நெருக்கத்தில் ரிலீஸ் ஆகிற படம். அதுலேருந்து ஒரு 3 மாதத்தில் தேர்தல், 3-4 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி போய் இப்போ அந்த படத்தை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க? ஸோ அதனால் பெரும்பாலும் பண்ண மாட்டாங்கங்கிறது தான் என்னுடைய கணக்கு. சார். இப்போ இருந்தாலும் இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு பிறகு விஜய் அமைதியாக இருக்கிறார். விஜய் வந்து ஒரு தனியாக தொலைக்காட்சி ஒன்று ஆரம்பிக்க போகிறாரு, இல்லை வாங்க போகிறாருங்கிற செய்தி முன்பே வந்திருந்தது. அது மீண்டும் கசிய தொடங்கியிருக்கு. அது தேவையா தற்பொழுது? தேவையில்லைன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா இப்போ விஜய் சம்மந்தப்பட்ட எந்த நிகழ்வு நடந்தாலும் அதை வந்து இன்றைக்கி இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மொத்த ஸ்ட்ரீமும் போய் அங்கே உட்காந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கண்டென்ட்டாக இருக்குது, நாள் முழுக்க அதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. விஜய் தனியாக ஒரு தொலைக்காட்சி ஆரம்பித்தார்னா இது கட் ஆகும். யாருமே வந்து விஜயினுடைய கட்சிக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து விஜய்க்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஒருவேளை தெரியாமல் அப்படி ஒரு முடிவை அவர் எடுத்தாருன்னா நாம் வேணால் இப்போவே அவருக்கு சொல்லலாம், அந்த தவறான செயலை செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா இப்போ அரசியல் சார்ந்து ஒரு தொலைக்காட்சி இயங்குது அப்படின்னா இன்றைக்கி இங்கே தமிழகத்தில் அரசியல் சார்ந்த தொலைக்காட்சிகளுக்கு என்ன கதியோ அதுதான் அது கேட்கணும். நடுநிலை சேனல்களை தான் மக்கள் விரும்பி பார்ப்பாங்க. அரசியல் சார்ந்த ஒரு செய்தி சேனலாக இருந்தால் அது ஒரு ஜெயா டிவியோ கலைஞர் டிவியோ மாறி யாருமே பெருசாக அதை பார்க்கவும் மாட்டாங்க. ஸோ அதனால் அப்படி ஒரு முடிவை அவர் எடுக்காமல் இருப்பது நல்லது. எல்லா சேனல்களுடைய ஆதரவும் வேணும்னா அந்த முடிவை அவர் எடுக்கவே கூடாது. இப்போ விஜய் அவர்கள் தனிப்பட்டு சேனல் ஆரம்பித்தா எல்லா சேனலுடைய அந்த ஒத்துழைப்பை இழந்துருவார். கட்டாயமாக இழப்பாங்கல்ல. அதற்கு அவர் பெட்டர் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாக்களை சரியாக பயன்படுத்தினாலே இதுதாங்க பெரிய கிராண்டியரான ஒரு ஓப்பனிங். இது இப்போ படத்தில் வந்து ஒரு கிராண்டியர் ஓப்பனிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மொத்த தொலைக்காட்சிகளும் விஜய் தொடர்பாக ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா அங்கே வந்து நிற்கிது இல்லை, அதுதான் கிராண்டியர் ஓப்பனிங். நீங்கள் அதை விட்டுட்டு ஏன் சொந்தமாக வேற ஒன்று நினச்சி அது தேவையில்லாத ரிஸ்க். அது இப்போ யாருமே இங்கே தொலைக்காட்சி ஆரம்பித்தவங்க லாபகரமாக நடத்துகிறாங்களான்னா இல்லை. இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற மிக முக்கியமான தொலைக்காட்சிகளில் பல வந்து நஷ்டத்தில் தான் இயங்கிட்டு இருக்கு. அவங்கள போய் கேட்டால் ரத்த கண்ணீர் வடிப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு கட்டாயம் அல்லது ஏதோ ஒரு தேவை இருக்கிறதுனால அதை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ விஜய் மாதிரி ஒருத்தர் வந்து ஆரம்பிக்கிறாருன்னா அவர் நேரடியாக அங்கே வந்து எதையுமே கண்காணிக்க முடியாது. அப்போ யாராவது ஒருத்தர் துணை அவர் நாடணும், அவரை பொறுப்பை போடணும், அவர் அதை எப்படி நிர்வகிப்பாருங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால் இங்கே நிறைய ரிஸ்க்குகள் இருக்குது. அதை அவர் செய்யாமல் இருப்பது நல்லது. விஜய் அவர்கள் எதை பேசினாலுமே செய்தியாக அனைத்து சேனல்லே வரும். அப்படி இருக்கும்போது அவருக்கு எதுக்கு ஒரு சேனல்? அதுதான் உண்மை. நிச்சயமாக அது தவறான ஒரு கண்ணோட்டம் தான். அதுலேருந்து விலகுவார் நம்புவோம் சார். நேரம் கொடுத்ததற்கு நன்றி.